ஹாய் நண்பர்களே, வெல்கம் பேக் டு பட்ஜெட் சமையல். நியூ இயர்னால எல்லாருக்கும் கேக் தான் ஞாபகம் வரும். அதனால இன்னைக்கு நம்ம கேக் செய்ய போகிறோம். வெறும் ஹெல்த்தியான ஃப்ரூட்ஸ் மட்டும் வச்சு பண்ணுற கேக். இப்போ நம்ம கேக் சமையலுக்குள்ளே போகலாம். நம்ம எந்த ஃப்ரூட்னாலும் வச்சு பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நம்ம இப்போ நம்மளுக்கு பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 3 ஃப்ரூட்ஸ் எடுத்து நம்ம பண்ண போகலாம். இப்போ நம்ம என்னென்ன ஃப்ரூட்ஸ் வச்சு பண்ணலாம் அந்த பேர் பார்க்கலாமா? முதல்ல ப்ரொமோகிரானட், அதுக்கப்புறம் பனானா, அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெரி, அப்புறம் கிவி. இந்த 4 வச்சு நம்ம பண்ண போகிறோம். நம்ம ஃபர்ஸ்ட் கிவி எடுத்துக்கலாம். அந்த கிவியில் இருக்க தோலை பிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு அம்மா கட் பண்ணுறாங்களா அந்த மாதிரி நம்ம அந்த ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது பார்க்க அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பனானா எடுத்துக்கலாம். எங்க அம்மா கட் பண்ற மாதிரி பனானாவும் ரவுண்ட் ஷேப்பு கட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம ஸ்ட்ராபெரி எடுத்துக்கலாம். அதுவும் அதே மாதிரி தான். மேலே இருக்க அந்த செடியை மட்டும் எடுத்துட்டு இப்போ எங்கள் அம்மா கட் பண்ணுற மாதிரி ரவுண்ட் ஷேப்பை கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மாதுளப்பழம் எடுத்துக்கலாம். அந்த மாதுளப்பழம் இருக்க தோலெல்லாம் எடுத்துட்டு உள்ளே இருக்க அந்த முத்து மாதிரி ஒன்று இருக்குல்ல, அதை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. எங்கள் வீட்டில் கிடைச்ச பவுல் இதுதான். அதில் நம்ம இப்போ பண்ணலாம். இப்போ நம்ம வச்சுருக்கோம்ல அந்த பவுலில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் இப்போ வைக்க போகிறோம். அதை நான் எப்படி வைக்கணும்னு சொல்லிடுறேன். கிவி இருக்குல்ல, அந்த கிவியை ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கனால அதை அழகாக வச்சுட்டு அந்த கேப்பில் பனானா வைங்க. பனானாவும் அழகாக வச்சுட்டு ஸ்ட்ராபெரி வச்சுருங்க. ஸ்ட்ராபெரியும் எங்கள் அம்மா வைக்கிற மாதிரி இப்படி வச்சுட்டு இப்போ லாஸ்ட்டாக அந்த ப்ரொமோகிரானட் முத்து மாதிரி இருக்குல்ல, அதை அப்படியே பொடி மாதிரி தூவி விட்டுருங்க. நெக்ஸ்ட் நம்ம பண்ண போகிறது, இப்போ நம்ம இந்த கேக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி ஆகிக்கிறதுல அந்த கேக்குக்கு இப்போ என்ன ஆட் பண்ணணும், முக்கியமான இம்பார்ட்டன்ட் என்ன ஆட் பண்ணணுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட் நம்ம அகர் சேர்க்க போகிறோம். அகர் எங்களுக்கு கிடைச்சது இந்த மாதிரி கடல் பாசி மாதிரி தான். அகர் பவுடராகவும் இருக்குது, அப்புறமேட்டு கடல் பாசியாகவும் இருக்குது. சொன்னல அந்த அகர் இப்போ நீங்கள் கடல் பாசியாக பண்ணுறீங்கன்னா நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்க. பவுடர் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அப்படியே டேரெக்டாகவே போட்டுடலாம். இப்போ நான் கடல் பாசி சொல்கிறேன். இப்போ நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சிட்டதுக்கப்புறம் இப்போ அந்த அகரை நல்லா மடித்து போடுங்க. ஏன்னா அப்போ தான் கரெக்டாக வரும். மடித்து போட்டுட்டு அதில் கொஞ்சோண்டு வாட்டர் சேர்த்து நம்ம சூடு பண்ணிக்கலாம். நல்லா சூடு பண்ணிட்டதுக்கப்புறம் அது ஒரு கம் மாதிரி இருக்கும். அந்த ஃப்ளேமுக்கு வந்தோடனே கொஞ்சோண்டு சுகர் ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லா கிண்டி விடுங்க. அப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ நாங்கள் பண்ணுறோம்ல அந்த மாதிரி நாங்கள் ரெடி ஆயிடுச்சுன்னா அப்போ நம்ம அதை எடுத்து எங்கேயா வச்சுக்கோங்க ஆற வைங்க. இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற பால் குண்டாவே எடுத்துக்கோங்க. அதில் நம்ம 2 கப்பு மில்க் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதில் நீங்கள் ஒரு சொட்டு கூட தண்ணியே கண்டிப்பாக ஊற்றக்கூடாது. அகர் நம்ம இப்போ பாலில் போட்டோடனே ஒரு 5 to 10 minutes மிக்ஸ் பண்ணிக்கினே இருங்க. நீங்கள் எப்போயுமே லோவாக தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப ஹை ஸ்பீடில் பண்ணிங்கன்னா தீஞ்சு போயிடும். அதனால் நீங்கள் ஸ்லோவாகவே பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம மில்க் பிஸ் சேர்க்க போகிறோம். அவங்கவுங்க பாலுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் சேர்க்கணும். நாங்கள் சின்ன பவுலில் சேர்த்துக்கிறோம். நீங்கள் நிறையா பேருக்கு சமைக்கிறீங்க, ரொம்ப நிறைய இது பண்ணுறீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த பாலுக்கு ஏற்ற மாதிரி தான் போடணும். ரொம்ப நிறையாவும் போடக்கூடாது, ரொம்ப கம்மியாக போடக்கூடாது. கொஞ்சம் மீடியமாக போட்டுட்டு நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சு நல்லா கிண்டணும். நம்ம எப்படி இருந்தாலும் ஹையில் வைக்கவே கூடாது. ஓகேவாங்க? அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்ற இதெல்லாம் தருவாங்க. நம்ம ஒரு பவுல் வச்சுருக்கோம். அந்த பவுலில் கட் பண்ண ஃப்ரூட்ஸ்லாம் நல்லா ஒட்டிட்டு நம்ம செஞ்சு வச்சுக்கோம்ல அந்த மில்க் ஆக்கிட்ட போட்டு அதுக்கு மேலே ஃப்ரூட்ஸு திரும்ப லேயர் பையாக போடணும். முதல்ல லேயர் போட்டு அதுக்கு மேலே ஃப்ரூட்ஸ் போடணும். திரும்பி அந்த லேயரான மில்கை போட்டு திரும்பி அது மேலே ஃப்ரூட்ஸ் போடணும். இந்த மாதிரி போட்டு ஒரு சமமாக மேலே இருக்கும்ல அதை அப்படியே கொண்டு போய் ஒரு எதை வச்சு மூடிட்டு போய் ஃப்ரிட்ஜில் போய் வச்சிருங்க. 2 to 5 hours அது கூலிங்காக இருந்தால் போதும்.
இப்போ வந்து இதை வந்து ஒரு பிளேட்ல ஷிஃப்ட் பண்ணி பார்க்கலாம். வாவ், எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஃப்ரூட்ஸ்லாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் கிவி பாருங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்ட்டு. எல்லாம் வெளியே அப்படியே டிரான்ஸ்பரண்டாக தெரியுது. பனானா, ஸ்ட்ராபெரி இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக வெளியே தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப ஈஸியான மாடல் தான் ஃப்ரூட்ஸ் வச்சு பண்ணுறது. இது நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ஹாப்பி நியூ இயர் ஃப்ரெண்ட்ஸ். இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக. இதே மாதிரி நம்ம இன்னொரு பட்ஜெட் சமையல் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.